வெள்ளையங்கிரி ஆதியோகியன் ஈஷா போகிற பட்ஜெட் எவ்வளோ ஆகும் இந்த வீடியோ சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி பஸ்னா ஒரு 500 to 700 ஆகும். ட்ரெயின்னா ஒரு 200 to 400 வரைக்கும் ஆகும். அப்படியே காந்திபுரம்லேருந்து பூண்டிக்கு போனோம்னா ஒரு 25 to 45 வரை பஸ்ஸுக்கு ஆகும். கீழே அன்னதானம் இருக்கனால கோயிலே நம்ம சாப்பிட்டுக்கலாம். 100 ரூபாய்க்கு நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாமே கீழே கடையில் வாங்கிக்கலாம். கீழே ஒரு கம்பு 30 ரூபாய்க்கு இருக்கும். அதை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கிருங்க. மலை ஏறி இறங்க 100 ரூபாயில ஸ்நாக்ஸ்லேயே முடிச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த நாள் அங்கேருந்து 30 ரூபா கொடுத்தா ஆட்டோவில் ஈஷா போயிடலாம். ஈஷாவில் சூரிய குண்டம்ல குளிக்க ஒரு 20 ரூபா ஆகும். ஈஷாவில் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆதியோகியில் லேசர் ஷோ பார்த்துட்டு அப்படியே 740க்கு காந்திபுரம் பஸ் ஏறினா 25 to 40 ஆகும். காந்திபுரம் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆயிடலாம். அங்கேருந்து ரிட்டர்ன் பஸ்னா 500 to 700 ஆகும். ட்ரெயின்னா 200 to 400 ஆகும். அன்னைக்கு ஒரு 100 ருபீஸ்ல சாப்பிட்டு முடிக்கலாம். ஒரு ஆளுக்கு பட்ஜெட் பஸ்ல போனோம்னா 1600 ஆகும். ட்ரெயின்ல போனோம்னா 1400 ஆகும். ஆவரேஜா பார்த்தா ஒரு ஆளுக்கு வெள்ளையங்கிரி ஈஷா அண்ட் ஆதியோகி முடிக்கிறதுக்கு 1500 to 2000 ஆகும். மறக்காம உங்க பட்ஜெட்டை கமெண்ட்ல சொல்லிருங்க. பை கைஸ்.